குரு வாழ்க குருவை துணை. என்னுடைய பெயர் மகாலிங்கம் தங்கவேல். நான் பல்லட மணவள மன்ற அறக்கட்டளை சார்ந்தவன். வேதாத்திரியத்தில் MA முடித்துள்ளேன். தற்பொழுது துணை பேராசிரியர் பயிற்சி முடித்துள்ளேன். இன்றைக்கு சிந்தனைக்கு நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைப்பு அலை தத்துவம். அலை இயக்கத்தை பற்றி வேதாத்தியத்தில் பிரபஞ்சத்தில் நடைபெற உள்ள அனைத்து நிகழ்வுகளுக்கும், அனைத்து தோற்றங்களுக்கும், அனைத்து விளைவுகளுக்கும் அடிப்படையாக அமைந்துள்ள ஒரு விஞ்ஞான உண்மை அலை இயக்கமாகும். இந்த அலை இயக்கம் பிரபஞ்ச பேரியக்க மண்டலத்தில் 3 அடுக்குகளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. முதலாவதாக தூளம் என்றும், இரண்டாவதாக சூக்குமம் என்றும், மூன்றாவதாக காரணம் என்றும் அழைக்கிறோம். விண்ணின் தன்னியக்க நிலையும் அது அனைத்து பொருள்களையும் உட்பொருளாக அமைந்துள்ள இயங்கும் நிலை காரணம், அதுவே காந்த நிலையாகும். இந்த 3 இயக்க நிலைகளில் சூக்குமம் காரணம் புலன்களுக்கு எட்டாது. மனிதனுடைய 6வது நிலையாகிய அறிவுக்கு மட்டும் எட்டும். இந்த 3 அலை இயக்கங்கள் ஒன்றினால் ஒன்று நிலை பெறுகின்றன. அதே போல் ஒன்றினால் ஒன்று சிறப்பு பெறுகின்றன. மனிதன் இந்த உண்மையை உணர்ந்து இயற்கை தன்மையை அறிந்து மனிதன் எவ்வளவு செம்மையாக வாழ வேண்டும் என்ற ஒரு தெளிவு அலை தத்துவத்தை உணர்ந்து கொள்வது மூலம் ஏற்படும். வேதாத்திரியத்தில் சுத்தவெளி என்னும் பேரழுத்தம் பேராற்றல் உள்ள இடத்தில் விண் ஒரு சுழல் அலையாக சுழன்று கொண்டிருக்கிறது. அது விரைவாக இயங்கிக் கொண்டிருப்பதால் அந்த இயக்கத்தில் இருந்து வெளியேறி கொண்டிருக்கிறது விரிவலை. இந்த விரிவலை சுற்றி கொண்டிருப்பதும் சுத்தவெளியே. இவ்வாறாக விண் மனிதனுடைய உடலிலே உயிராற்றலாக உடலில் உள்ள செல்கள் மூளை செல்களை இயக்கி அந்த அணுக்கள் இயங்குவதால் விரிவலை என்னும் ஜீவகாந்த அலை தோன்றுகிறது. இதையே வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஒரு கவியில், உயிராற்றல் என்பது விண் ஆகாசமாம், உட்பொருளாய் உள்ள சிவம் அறிவு உண்மை, உயிராற்றல் பரமாணு சுழலை ஆம், ஒரு தொகுப்பில் கோடான கோடி கூடி உயிராற்றல் தற்சுழலோடு இயங்கும் பொழுது உண்டாகும் விரிவலை ஜீவகாந்தம். உயிரலைகள் புலன்கள் வழி செல்லும் போக்கை உண்மை சிவம் உணர்த்துவதுவே மனமாம் காண்பீர் என்று வேதாத்திரி கவியில் குறிப்பிட்டுள்ளார். மேற்கூறியவற்றிலிருந்து பார்த்தாலும், வேதாத்திரியத்திலிருந்து பார்த்தாலும், அறிவியல் கூற்றுப்படி பார்த்தாலும், இப்ப சுத்தவெளியும் ஆற்றலே பல்வேறு தன்மாற்ற நிலைகளாக வந்து மனிதர்களிலே உயிராற்றலாக ஜீவகாந்த அலைகளாக வருகிறது. இவ்வாறாக ஆற்றல் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பரவக்கூடிய ஒரு வழி ஒன்று தேவை. அதுவே அலை இயக்கமாக வந்து கொண்டிருக்கிறது. அப்ப அலை என்பது ஒரு இடத்திலிருந்து ஆற்றலை பரப்பக்கூடிய ஒரு வழியாகும். இப்பொழுது வேதாத்திரியத்துக்கு அறிவியலுக்கும் உள்ள தொடர்பை நாம் தெரிந்து கொள்ளலாம். வேதாத்திரியத்தில் ஒரு அலை பரவ ஊடகமாக சுத்தவெளி என்னும் பாய்மை பொருளை எடுத்துக்கொண்டு நாம் விளக்குகிறோம். அதே அறிவியல் கூற்றுப்படி ஒரு அலை பரவ வேண்டுமென்றால் 3 நிலைகள் வேண்டும். திண்ம பொருள் நிலை, நீர்ம பொருள் நிலை, வாயு அதாவது பாய்ம பொருள் நிலை வேண்டும் என்று கூறுகின்றார்கள். வேதாத்திரியத்தில் அலை எவ்வாறாக பரவுகிறது என்றால் சுழல் அலை மற்றும் விரிவலை என்று கூறுகிறார்கள். அறிவியலில் அலை எவ்வாறாக பரவுகிறது என்றால் குறுக்கலை, நெட்டலை என்கிறார்கள். குறுக்கலை என்றால் ஒரு அலை ஒரு ஊடகத்தில் பரவும் பொழுது அந்த ஊடகத்தில் உள்ள பொருள்கள் அல்லது துகள்கள் அலை பரவும் திசைக்கு செங்குத்தாக அதிர்ந்தால் அவைகள் வந்து குறுக்கலை எனப்படும். குறுக்கலையில் வந்து பார்த்தீங்கன்னா மேடு பள்ளம் இருக்கும். நெட்டலை என்றால் ஒரு பொருள், ஒரு அலை வந்து ஒரு பொருளில் பரவும் பொழுது அலை பரவும் திசையிலேயே பொருள் வந்து அதிர்ந்தால் அது வந்து நெட்டலை எனப்படும். அதுல இறுக்கமும் தளர்வும் ஏற்படும். இவ்வாறாக பரவுகிறது. வேதாத்திரியத்தில் பருப்பொருளின் தன்மையை எவ்வாறு கணிக்க முடியும் என்கிறத பற்றி வேதாத்திரி கூறுவதாவது,
ஒரு பருப்பொருளை கணிக்கும் பொழுது எண்ணும் பொழுது அதனுடைய பருமன், வேகம், தூரம், காலத்தை வைத்து கணிக்கலாம். இதே மாதிரி அறிவியல் கூற்றுப்படி பருப்பொருளின் பண்புகளாக அவையே கூறுகின்றன. நிறை, வேகம், ஆற்றல், தூரம், காலம் என்று கூறுகின்றன. வேதாத்திரியத்தில் அலைகளை எவ்வாறு வகைப்படுத்தலாம் என்று கூறுகிறார் என்றால், அவர் அலையின் அலல் சுழல் வேகத்தை வைத்து நம்மளை பிரிக்கலாம் என்று கூறுகிறார். அவையே அலைப்பண்புகளாக நம் வேதாத்திரியத்தில் எடுத்துக்கொள்ளலாம். அறிவியல் கூற்றுப்படி அலையை அலை பண்புகள் எவ்வாறு பிரிக்கலாம் என்றால், அலை செல்லக்கூடிய அலை நீளம், அது அதிரக்கூடிய அதிர்வெண், அது செல்லக்கூடிய திசை பண்பு, அதே மாதிரி அதனுடைய செறிவு என்று கூறலாம். வேதாத்திரியத்தில் அலையை அதனுடைய சுழல் வேகம் சைக்கிள் பெர் செகண்டை வச்சு 4 வகையாக அலையை பிரித்தார். அதில் ஒன்று 40 14 வரைக்கும் சைக்கிள் பெர் செகண்ட் அலை சுழல் வேகம் இருந்தா அதை பீட்டா அலை வேகம் என்று உணர்ச்சி வயப்பட்ட அலை வேகம் என்று கூறலாம். அதிலிருந்து 13 8 வரைக்கும் இருந்தா அதை ஆல்பா அலை நீளம் என்று கூறலாம். அதுல மனது அமைதி ஏற்படும் என்கலாம். அதிலிருந்து 7 4 வரைக்கும் இருக்கிற இதை தீட்டா என்று கூறலாம். அது ஆழ்ந்த அமைதி நிலை என்று கூறலாம். அதற்கு கீழே உள்ள 3 1 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆனந்த நிலை என்று கூறலாம். இவ்வாறாக வேதாத்திரில் அலை வகைகளை பிரிக்கலாம். இதே அறிவியல் கூற்றுப்படி அலைநீளத்தை வைத்து குறைந்த அலைநீளத்திலிருந்து வைத்து பார்த்தோம்னா காமா ரே, எக்ஸ்ரே, புறஊதா கதிர்கள், நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய கதிர்கள், அகச்சிவப்பு கதிர்கள், ரேடியோ வேவ், கேக்குதுங்களாமா, அலை ஊதா கதிர்கள் என்று பிரிக்கலாம். இவ்வாறாக வேதாத்திரியத்தில் கூறுவது என்னவென்றால், வேதாத்திரியத்தில் ஒரு அலை ஒரு பொருளை இயக்கக்கூடியது, அதே போல் பொருள் இயங்க போது அலை உண்டாகிறது என்று கூறுகிறார்கள். இவையே இயற்பியலின் அறிவியல் கூற்றுப்படி டி பிராக்லி என்ற ஒரு விஞ்ஞானி பொருள் அலை என்று அதை கூறுகிறார். ஒரு பொருள் நிறை ஒரு குறிப்பிட்ட நிறையில் இருக்கும் பொழுது, அது குறிப்பிட்ட அதிகமான திசைவேகையில் செல்லும் பொழுது அந்த பொருளை சுற்றி ஒரு அலை உண்டாகிறது. அந்த அலை பொருள் அலை என்று சொல்லலாம். அப்போ அந்த பொருள் அலைக்கும் அந்த அலை நீளத்துக்கும் என்ன தொடர்பு என்றால், இப்பொழுது அலை நீளம் பொருளோட நிறைக்கு எதிர் தகவல் இருக்கும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கும். அதே பாத்தீங்கன்னா அலை நீளம் அலை அதிர்வெண், அலை சுழல் வேகத்துக்கு எதிர் திசையில் இருக்கும். இப்பொழுது நாம் தவம் செய்யும் பொழுதோ அல்லது அலை சுழல் வேகத்தை குறைக்கும் பொழுதோ ஆற்றலும் குறைகிறது. அதன் மூலம் நம் செல்களில் இருந்து ஜீவகாந்த அளவு செலவு செய்யும் விதமும் குறைகிறது, அலை நீளம் அதிகமாகிறது. இவ்வாறாக வேதாத்திரியத்தில் அலை நீளத்தை பற்றி கூறலாம். அதே மாதிரி இப்பொழுது அலை நீளம் மட்டும் ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவும் பொழுது, ஒரு பொருளில் படும் பொழுது அந்த பொருளில் எவ்வாறு ஏற்படுகிறது என்று வேதாத்திரியத்தில் அவர் கூறுவது என்னவென்றால், ஒரு பொருளில் படும் பொழுது அந்த பொருளுக்கும் ஒரு காந்த அலை இருக்கும், முதலில் அந்த பொருளில் பட வேண்டும். அப்படி படும் பொழுது அந்த பொருளின் திசை வேகம், அதாவது அதோட திசை மாற்றப்படுமானால் அது சிதறப்படும் என்று கூறுவார். அதே மாதிரி சிதறப்படும் பொழுது ஒண்ணு ஆற்றல் செலவழிக்கும், இல்ல ஆற்றல் செலவழிக்காம சிதறடிக்கப்படலாம். அதே மாதிரி அப்பொருளின் படும் பொழுது நம்ம திசையிலேயே பட்டு எதிர்வலிச்சுன்னா அது பிரதிபலிப்பு என்கலாம். அப்படி பட்டு எதிர்வலிக்கும் பொழுது நாம் என்ன அலையை வீசும் பொருளுக்கும் நமக்கு இடையே பரிமாற்றம் நடைபெறும். இவ்வாறாக இருக்கும். நாம் தவ முடிவில் ஒருவரை நினைத்து வாழ்த்தும் பொழுது நம்மளுடைய அலைநீளம் மட்டும் அதிகமாக இருந்தால் மட்டும் பத்தாது, அலைநீளத்தோடு அலை செறிவும் அலை திசைப்பண்பும் இருக்க வேண்டும். அலை செறிவும் அலை திசைப்பண்பு இருந்தால் மட்டுமே அதோட பயன் அதிகமாக கிடைக்கும். இது எவ்வாறாக நம்ம கருதலாம் என்றால், சாதாரண ஒளிக்கதிரையும் லேசர் ஒளிக்கதிரையும் எடுத்துக்கொண்டால், சாதாரண ஒளிக்கதிர் எல்லா திசைகளிலும் அதன் அலைகள் செல்லும். எல்லா திசையிலும் அதன் அலைகள் செல்வதனால் ஒரு குறிப்பிட்ட தூரத்து வரைக்கும் போய் அது டைவர்சன் ஆகும். என்ன ஆகும் என்றால், லேசர் அலைக்கற்றை ஒரு கற்றையில் லட்ச அலைகள் இருந்தால் அந்த லட்ச அலைகளும் ஒரே திசையில் ஒரே குறிப்பிட்ட வேகத்தில்
ஒரே பண்பில் செல்லும். அப்படி செல்லும் போது அதனுடைய செறிவு அதிகமாக இருக்கும். செறிவு அதிகமாக இருந்ததுன்னா அதனுடைய பயன் அதிகமாக கிடைக்கும். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோமா, சாதாரண ஒளி அலை வைத்து கொண்டு நம்ம ஒரு 10 மீட்டர் 20 மீட்டருக்கு பொருளைத்தான் பார்க்க முடியும், அதைத்தான் அளவிட முடியும். நாம லேசர் கற்றை என்பது ஒரு லேசர் ஒளி. அந்த லேசர் ஒளி எப்படி இருக்கும்னா, அந்த லேசர் ஒளியில ஒரு மீடியத்துல ஒரு அலை வேகம் வரும். அந்த அலை வேகம் அந்த மீடியத்துக்குள்ள 2 மிரர் இருக்கும். அந்த 2 மிரர்ல அது ரெஃப்ளெக்ட் ஆகி பல கதிர்கள் ஒத்திசைவாகி வெளியே வரும். இது எவ்வாறு என்று நான் கூறுகிறேன் என்றால், நமது தவம் செய்யும் பொழுது நாம் எவ்வாறு நினைத்து ஒரே மனச்சுழல் வேகத்தை குறைத்து செய்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு செறிவு ஏற்படும். செறிவு ஏற்பட்டால் மட்டுமே நாம் மேற்கூறிய தவ முறையில் ஒருத்தரை எண்ணும் வாழ்த்தும் பொழுது அந்த செறிவு அவர்களுடைய உடலிலே செல்களிலே மாற்றம் ஏற்படும். இதே வேதாத்ரி மகரிஷி என்ன கூறுவார் என்றால், எப்பொருளை எச்செயலை எவ்வுயிரை எக்குணத்தை ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையா நினைப்போர் ஆற்றல் உடலிலும் உயிரிலும் மாற்றம் காணும் அப்படின்னு இருக்காரு. அதுக்கு என்ன மீனிங்னா, நம்ம என்ற எண்ணம்னா என்னன்னா ஜீவகாந்த அலையின் தொகுப்பு. அப்ப ஜீவகாந்தன் அலையின் தொகுப்புக்கே இன்னொரு பகை கூடலாம், அதுதான் மனம். இப்ப இந்த ஜீவகாந்தம் ஒரு பாத்திரம் இருக்குது. அந்த பாத்திரத்துல இந்த ஜீவகாந்த அலை இருக்குது. அந்த அலை அதுல ஒரு 200 அலை இருக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா, அந்த 200 அலை வெவ்வேறான திசையில் தெரிஞ்சுன்னா அது அதனோட சக்தி அதிகமா இருக்காது. அதே அந்த 200 அலைகளும் ஒரே திசையில் சென்றால் மட்டுமே செறிவு அதிகமாக இருக்கும். அவ்வாறா ஒரே திசையில் செம்மைப்படுத்துவதே அது வளம் என்பார்கள். அப்ப என்னது, மனம்னா எண்ணம், வளம்னா அதை செம்மைப்படுத்துவது. கலைனா என்னன்னா நம்ம அதுல தேர்ச்சி பெறுவதுன்னா பயிற்சி பண்ணுவது. இதை பேஸ் பண்ணி தான் வேதாத்திரி மகரிஷி என்பது மனவளக்கலை என்று கூறுகிறார். மனவளக்கலையில மெயினா வேதாத்திரி மகரிஷி என்ன சொல்றான்னா, மனிதன் எண்ணத்தின் வெளிப்பாடு. மனிதன் எண்ணம் எவ்வாறு இருக்கிறதோ அவ்வாறே அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். நடப்பதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப நம்மளோட பருவுடல் ஒருத்தரை நம்ம சந்திரிக்க முன்னாலேயே நம்மளோட எண்ண அலைகள், ஜீவகாந்த அலைகள் அவர்களை சந்திச்சு சூக்குமமாக இன்ட்ராக்ஷன் ஆகிவிடுகிறது. இதே அறிவியலின் கூற்றுப்படி என்ன சொல்லுவார்கள் என்றால், ஒரு பொருள் அதை விட அதிகமான வேகம் கொண்ட பொருளை விட துளைத்து செல்லாது. ஆனால் ஒரு அலை அதை விட அதிகமான ஆற்றல் கொண்ட இன்னொரு பொருளை துளைத்து செல்லக்கூடிய சக்தி உண்டு. இப்போ நம்ம வேதாத்திரியத்திலேயே நம்ம துரிய நிலையில் நின்று எவ்வாறு எந்த அளவுக்கு நம்ம மன அலைச்சூழல் வேகத்தை குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு அலைநீளம் அதிகமாகும். அதுவே நம்ம செய்ய செய்ய என்ன ஆகுன்னா, நம்ம எண்ண அலைகள் உதாரணத்துக்கு நம்ம முதல்ல ஒரு 1000 எண்ண அலைகள் இருக்குன்னா, தவம் செய்யாம இருக்கும்போது 1000 எண்ண அலைகள் வெவ்வேறான திசையில் செல்லும். நம்ம அப்படியே பயிற்சி பண்ண என்னன்னா 1000, 2000, 3000 அதோட செறிவு ஒரே திசையில் கிடைக்கும். இவ்வாறாக செறிவு ஏற்படும் பொழுது நாம் துரிய தவ நிலையில் யாரை நினைத்து வாழ்த்தும் பொழுது முக்கியமான பயன் கிடைக்கும். இவ்வாறாக வேதாத்திரியத்தில் எண்ணத்தை பத்தி மகரிஷி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா டைம் ஆயிடுச்சுங்கய்யா. ஒரு நிமிஷம். ஓகேம்மா. தேங்க்யூமா. சரிங்க. இவ்வாறாக நமது எண்ண அலைநீளம் அதிகமா இருந்தாலும் செறிவு அதிகமாக இருந்தாலும் ஒருவருடைய அந்த உடலில் உள்ள காந்த தன்மைக்கு ஏற்ப நம்மளுடைய எண்ண அலைகள் அதற்கு பயன் கிட்டும். நம்மளுடைய ஒரு பொருளில் எவ்வாறு அது காந்தத்தன்மை ஏற்றுக்கொள்ளாத தன்மை, ஏற்றுக்கொண்டு தற்பொழுது செயல்படும் தன்மை, ஏற்றுக்கொண்டு முழுவதும் செயல்படும் தன்மை என்று இருக்கிறதோ அதே போல மனித உடலிலும் ஒவ்வொரு ஜீவகாந்தம், நம்ம ஒரு ஜீவகாந்தத்தை அனுப்பணும்னா நம்ம நினைத்து அவர்கள் செய்யும் ஜீவகாந்த அமைப்பை பொறுத்து பயன் கொடுக்கும். அதாவது நம்ம ஜீவகாந்த எண்ணத்தை அணுக்கும் பொழுது அதுக்கு தகுந்த போதை ஏற்றுக்கொள்ளாத தன்மை இருந்தா அதுவே சயின்ஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்பாங்க. இப்ப டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் என்ன ஆகுனா, நம்ம என்னதான் என்ன அலையை கொடுத்தாலுமே அவங்களுக்கு கேட்க மாட்டாங்க, அதை அப்போஸ் பண்ணுவாங்க. இன்னொன்னு என்ன பண்ணுவாங்கன்னா,
இன்னொரு என்னன்னா, நம்ம என்ன அலையை அனுப்பும் பொழுது அப்பொழுது மட்டும் ஏற்றுக்கொண்டு ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ஃபீல்டர் மட்டும் இருப்பாங்க. அந்த ஃபீல்டு இல்லைன்னா அவங்க மாறிடுவாங்க. அந்த மாதிரி தன்மையை நம்ம சயின்ஸ்ல பேரா மேக்னெட்டிக் மெட்டீரியல்பாங்க. அதே மாதிரி கடைசியா நம்ம எண்ண அலைகள் கொடுத்தோம்னா அந்த எண்ண அலைகள் நம்ம நினைத்து கொடுப்போம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு நம்ம சொல்லி கொடுத்தோம் அவங்கள அப்படி ஃபாலோ பண்ணி பின்பற்றக்கூடியவங்க பாத்தீங்கன்னா ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்பாங்க. இவ்வாறாக காந்த உடல் மனித உடலில் இருக்கிறது. இந்த காந்த உடலை பத்தி விரிவாக பேச வேண்டும் என்றால் வாய்ப்பு கிடைத்தால் நான் அதற்கு தகுந்தாற்போல் தயார் செய்து அடுத்த வகுப்பில் நான் சிந்திக்கலாம் என்று கூறி நன்றி கூறுகிறேன். அதே போல் இதுவரைக்கு இந்த சிந்தனை உரைக்கு எனக்கு வாய்ப்பளித்த உலக சமுதாய சேவா சங்கம் ஆழியார் அமைப்பினருக்கும், திருப்பூர் மண்டல அமைப்பினருக்கும், பல்லடம் மணமற்கன்ற அமைப்பினருக்கும், இவ்வாறாக என்னுடைய சிந்தனை உரையை கேட்டுக்கொண்டுள்ள அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அலை தத்துவம் என்ற தலைப்பிலே துணை பேராசிரியர் மகாலிங்கம் ஐயா அவர்கள் உரையாற்றினார்கள். ஐயாவின் உரையை பற்றி பேராசிரியர் ஜெயலட்சுமி அம்மா அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப அற்புதமா இருந்தது. ரொம்ப சிறப்பு. அலைச்சலின் வேகமும் நுணுக்கத்தையும் அறிவியல் தத்துவத்தோட அருட்தந்தையின் கருத்துக்களை மிக அழகா அற்புதமா சொல்லிட்டீங்க. இந்த அலை தத்துவங்கிறது பெரிய சப்ஜெக்ட் தான். நல்லா எடுத்துருக்கீங்க. ரொம்ப சிறப்பா ஐயா. தொடர்ந்து நீங்க அடுத்த சாப்டர் ஏதாவது ஒண்ணு ரெடி பண்ணிக்கோங்க. நீங்க சரிங்கம்மா, நான் ரெடி பண்றேங்கம்மா. ஓகே, உங்களோட ஸ்பீச் நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குங்க, அருமைங்க. ஓகேம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள், சிறப்புங்க ஐயா. வாழ்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா. பேராசிரியர் ஜெயலட்சுமி நன்றிகள். துணை பேராசிரியர் மகாலிங்கம் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். துணை பேராசிரியர் மகாலிங்கம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்து நமக்கு உரையை வழங்க இருப்பவர் மகிழ்ச்சியான வாழ்விற்கு மனவளக்கலை என்ற தலைப்பிலே துணை பேராசிரியர் பரமேஸ்வரி அம்மா அவர்கள். அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்போம். பரமேஸ்வரி அம்மா. சாய்ராம் ஆத்மஸ்ரீமா, உங்களுக்கு கோஹோஸ்ட் கொடுக்குறீங்களா? பரமேஸ்வரி ரவிச்சந்திரன் இருக்கிறாங்க பாருங்க. இப்பதான் மைக் ஒர்க் ஆகுது. ஓகேமா, பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தந்தை தாயிர் உயிர் ஒன்று சேர்ந்து தலைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிரும் வினைகளோ அறமோ மற்றோ அளித்த பதிவுகள்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பெரும் பிறவைகளில் முன்வினை அறுத்து எல்லை இல்லாமை பொருளை அடைவதற்கு வந்ததொரு குரு உதவி உயிரின் சேர்க்கை வணங்கி குரு திருவடிகளை வாழ்த்தி வாழ்வோம். தந்தை தாய் இருயில் ஒன்று சேர்ந்து தடுத்த உடலாகி உலகில் வந்தோம். நம்ம மகரிஷி அவர்களும் 7வது பயனாக வந்து அந்த ஈருயிரும் அறமோ மற்றோ அளித்த பதிவுகளை என் சொத்தாச்சு. தன்னுடைய தந்தை தாயுடைய அளித்த பதிவுகளா? ஆமா, நம்ம பெற்ற குழந்தைகள் தான் சொத்தாச்சு. இந்த அரும் பெரும் பிறவிகளில் முன்வினை அறுத்து, அவரே சொல்லியிருக்கார், முன்வினை அறுத்து அந்த பதிவுகள்லாம் நாம் எல்லையில்லா மெய்ப்பொருள் அடைவதற்கு வந்ததொரு உதவி குருவின் உயிர் சேர்க்கை. நம்மோட குரு இல்லாம நாம எதையும் செய்ய முடியாது. பெற்றவங்களுக்கு
கடைசி பையனா பிறந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. நம்ம சாமிஜி வந்து அவர் பிறந்து வளர்ந்ததுல இருந்து சிறு வயதிலிருந்து கடவுள் யார், வறுமை ஏன் வந்தது அப்படிங்கிற வினாலாம் அவருக்குள்ளேயே எழுந்தது. ஏன் நம்ம சந்தோஷமா இல்ல, மகிழ்ச்சியா இல்ல, ஏன் ஏழ்மையில் வாடுகிறோம் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு ஆராய்ச்சி பண்ணி தெளிவு பண்ணி நம்மளுக்காக பல ஆண்டுகளாக அயராத ஆராய்ச்சி வாயிலாக நம்மளுக்கு வந்து நிறைய பயிற்சிகள், தற்சோதனைகள், உயிர் சக்தி பாதுகாப்பு, இந்த மாதிரி நிறைய நம்ம மனவளக்கலையில தான் உணர்ந்ததை ஒரு மகரிஷி நம்ம மக்களுக்காக ஆராய்ச்சி பண்ணி அதன் வாயிலாக நம்மளுக்கு தலைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன் ஈருயிர் அறமும் மற்றும் அளித்த பதிவுகளின் சொத்தாச்சு எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு நாம் எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்காகத்தான் வந்திருக்கிறோம். அந்த எல்லையில்லா மெய்ப்பொருள் ஆனந்த மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்கணும்னா நம்ம மகரிஷி அவர்கள் அந்த உலகில் வந்த மகான், அந்த மகானுடைய வழிநடப்பில் தான் நம்ம வந்து இந்த தமிழ்நாடு முழுவதும் வெளிநாடு முழுவதும் அவருடைய பயிற்சிகளும் மற்ற தவணைகளும் எதுக்காக மக்கள் நான் சந்தோஷமா அவரு வந்து பயிற்சிகளை வெளியே கொண்டு வந்து அது மக்களுக்காக தான் பெற்ற அப்படிங்கிற ரீதியில அவர் வந்து அவர் மட்டும் அனுபவிக்காம மற்ற எல்லா மக்களுக்கும் தரணும், மன வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும், நல்லா ஒரு வாழ்க்கை கல்வி மற்ற சந்தோஷ மகிழ்ச்சிகளை அனுபவிக்க வேணும். அவர் வந்து ஒரு மகிழ்ச்சியா நாம வந்து நம்ம இந்த மன வழக்குல வந்தங்காட்டு இந்த மகிழ்ச்சியான இதே இது பண்றோம். அடுத்தது பெற்றோரையும் பிறந்தகத்தையும் பிறந்த ஊரையும் பிரிந்து வந்து பெருநோக்கில் ஆற்ற பற்றற்ற துறவி என குடும்பம் தொண்டாட்டும் பண்பாட்டினை அடிப்படையில் என்னை பதியாய் கொண்டேன். நற்றவத்தால் என் வாழ்க்கை துணைவியாக்கி பெண்மை நலநோக்கில் அன்போடு கருணையும் கொண்டு மற்றவருக்கும் தொண்டாட்டும் மாண்பு மிக்கா என்ற என் மனைவியை நான் மதிக்கிறேன், வாழ்த்தி மகிழ்கிறேன். அதாவது பெண்களுக்கு வந்து முதலிடமா கொடுக்கிறாரு நம்ம சாமிஜி. பெண்கள் வந்து சக்தியின் வழிபாடு. எல்லாரும் எத்தனை பேர் நம்ம கணவர்மார்கள் நம்ம பெண்களை ஒரு ஒரு உரிமை கொடுத்து ஒரு சந்தோஷம் கொடுத்து ஒரு வாழ்த்தி இருக்கிறாங்க? கிடையாது. நம்ம மகிழ்ச்சி வருஷத்துல ஒரு நாளைக்காவது என்னுடைய மனைவி எனக்காக பிறந்த வீரை விட்டு வளர்ந்த ஊரை விட்டு பிரிந்து வந்து பெரிய பெரிய நோக்கில் கடமையாற்ற அவங்களுடைய கடமை தன் கணவனுக்காக கடமையாற்ற அவங்க அப்பா அம்மாவெல்லாம் விட்டு வந்து நற்றவத்தால் என் வாழ்க்கை துணைவியாக்கி பெண்மை நலநோக்கில் அன்போடு கருணையும் கொண்டு நலநோக்கில் அன்போடு கருணையாகி என் குடும்பத்திலையும் இருக்கிறவங்க நல்லபடியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வைத்திருந்தாலும் மற்றவர்களுக்கு நம்ம வீடு தேடி வரவங்களுக்கு தொண்டாட்டி மாண்பு மிக்கா என்றார். என் மனைவியை நான் மதிக்கிறேன், வாழ்த்தி மகிழ்கிறேன், என்னுடைய மனைவியை நான் வாழ்த்தி மகிழ்கிறேன் சொல்றார் சாமிஜி. வருஷத்துல ஒரு நாளைக்கு நம்ம மனைவி நிலவிட்டு எவ்வளவு சந்தோஷம். ஒரு கணவனும் மனைவியும் ஏற்படுத்தி புதுசா தம்பதிகளான மாதிரி மாலை போட்டு நிறைய விஷயங்கள் நிறைய காப்பு கட்டி பூ கொடுத்து ரோஸ் கொடுத்து நிறைய நானும் கூட கிண்டல் பண்ணிக்கிறேன். ஐயா வாழ்க, ஐயா ஐ லவ் யூ சொல்லுங்க ஐயா, அம்மா நீங்க சொல்லுங்கம்மா, நீங்க வாழ்த்து சொல்லுங்கம்மா, அப்படிலாம் நானே அந்த நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டு எவ்வளவு மகிழ்ச்சி. ஒரு பெண்ணுக்கு வந்து எவ்வளவு தூரம் மகிழ்ச்சி கொடுக்கணுமோ அவ்வளவு தூரம் நம்ம சாமிஜி வந்து தான் பெற்ற இன்பம் பெருக வையகம், நான் மட்டும் இன்பமாக இருக்கக்கூடாது, உலக மக்கள் அனைவரும் இன்பத்தோடும் மகிழ்ச்சியோடும் இருக்கணும்னு அவர் ரொம்ப ஆசைப்படுறாரு. அதனால அந்த மகிழ்ச்சி வெளிப்பாடு மனைவி நல வேட்பின் மூலியமா ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு மகிழ்ச்சி வெளிப்பட்டு உரிமையை வெளிப்பட்டு ஒரு குடும்ப சந்தோஷ வாழ்க்கையில மகிழ்ச்சியோட இருக்கணும்னு அவரே முன் உதாரணம். வாழ்க வளமுடன். அடுத்தது, மனம் இல்லாத மனிதர் இல்லை, மனதை முழுமையாக உணர்ந்த மனிதரும் இல்லை, தன்னை உணர்ந்தவன் மகிழ்ச்சியோடு இருப்பான் என்றார் மகரிஷி. சிந்தனையை வளப்படுத்திக் கொண்டு நம் வாழ்க்கையை மகிழ்ச்சியை தக்க வைத்து உயர்நிலைக்கு செல்கிறான். கற்கை நன்றி கற்கை நன்றி பிச்சை புகினும் கற்கை நன்றி. அதாவது பிச்சை எடுத்தாவது படிக்கவே அப்படிங்கிறாங்க திருவள்ளுவர். ஆமாங்க, நம்ம படிப்பு வந்து ரொம்ப அவசியம். தான் ஒரு பிச்சைக்காரனாக இருந்தாலும் நான் தன்னுடைய மகன் நல்ல நிலைமையில் வரணும். நல்ல நிலைமையில் வரக்கு அதுக்கு என்ன வழி? படிப்பு. முதல் படிப்பு கல்வி, அப்புறம் வாழ்க்கை கல்வி,
அந்த பையனுடைய வாழ்க்கையில நம்ம ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துவோம். குடும்ப வாழ்க்கையில நம்மனால முடிஞ்சது கற்கை நன்று பிச்சை எடுத்தாவது படிக்க வைங்கிற ஒரு கான்செப்ட் அவர்கிட்ட இருந்தது. தன்னுடைய மகனை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரதுக்காக கொண்டு வந்து அதை பார்த்து தான் மகிழ்ச்சி அடைகிறான். பெற்றவர்களுக்கு அதுதான் கடமை. தன் பிள்ளைகள் தன் குழந்தைகள் நல்ல முன்னேற்றம் அடையணும், நல்ல சந்தோஷமான வாழ்க்கைய மகிழ்ச்சியா இருக்கணும். நம்ம தான் மகிழ்ச்சியா இல்ல, நம்ம குழந்தைகளாவது மகிழ்ச்சியா இருக்கட்டுங்கிறதுக்காக அந்த படிப்பனே ஒரு ஏழை பிச்சைக்கான்னு கேட்கிற ஒரு மனோபாவம், ஒரு தைரியம், அவனால் தன் மகனை நல்லா வளர்த்தி சந்தோஷப்பட வைக்கிற மகிழ்ச்சியோட இருக்கிறார். அடுத்தது, 1000 முறை தோற்றாலும் நம் லட்சியத்தை கைவிடாதீர்கள். நிச்சயம் ஒரு நாள் நாம் வெற்றியில் மகிழ்ச்சியில் நாம் மூழ்கி இருப்போம். 1000 முறை தோத்தாலும் பரவாயில்ல, நம்மளோட லட்சியத்தை கைவிடக்கூடாது. நிச்சயமா நம்ம ஒரு நாள் வெற்றி அடைவோம். வெற்றியின் ரகசியத்தை நாம் மகிழ்ச்சியின் வெள்ளத்தில் நாம் மூழ்கி இருப்போமாக. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பார்கள். யார் எத்தனை பேர் வாய் விட்டு சிரிக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். சிரிப்பே வரமாட்டேங்குது. சொல்றாரு நம்ம சிரிப்பானந்த சாமிஜி சொல்றாரு, நான் சிரிப்பு யோகா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறேன். அதாவது நல்ல சிரிக்கலினா நல்ல குடியில் பிறந்தவர்கள் இல்லைங்கிறாரு ஐயா. நல்ல குடியில் பிறந்தவர்கள் தான் சிரிக்க தெரியும். அந்த சிரிப்பின் மகிழ்ச்சியை இருந்தாலே ஒரு மனிதன் உலகத்தையே வெல்லலாம். அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் சிரிப்பு இருந்தாலே உலகத்தையே வெல்லலாம் அப்படின்னு சிரிப்பானந்த சொல்றாரு. நல்ல குடியில் பிறக்கலங்கிறாரு. அனைவரும் நாம் சிரிப்போம், சந்தோஷமா இருப்போம், மகிழ்ச்சியோட இருப்போம். நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் அப்படின்னா என்ன? ஒரு மனிதன் நோயில்லாத வாழ்வே மகிழ்ச்சியான வாழ்வுங்கிறார். எத்தனை பேர் நம்ம அப்படி இருக்கிறோம்? ஏதோ ஒரு வலி இருக்குது. அப்ப அந்த மகிழ்ச்சியான வாழ்வுக்கு நாம என்ன பண்றோம்? ஆஸ்பத்திரி போறோம், கை வலிக்குது, கால் வலிக்குது, இப்படிதான் சொல்றோம். ஆனா மகிழ்ச்சியான வாழ்வுக்கு மனவளக்கலை இருக்கிறங்கிறது எவ்வளவு பேர் மறந்துடுறாங்க. நாங்களே கூப்பிடுவோம், மனவளக்கலைக்கு வாங்க அப்படின்னா என்னங்க அட்லீஸ்ட் கை கால் ஆட்டுறதானே, நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க. நீங்க யோகா பண்ண வேண்டாம், உள்ள வாங்க, உள்ள வந்து பாருங்க, மகிழ்ச்சின்னு என்னன்னு தெரியும், எங்களோட கலந்துக்காங்க, பேசுங்க, அதுக்கப்புறம் உள்ள வாங்க. அப்ப உங்களுக்கு நாங்க கூப்பிட்டு கேட்கல என்னென்ன வழி நோய் அப்ப வரும். அதுக்குதான் நாங்க சொல்றோங்க, வந்து பாருங்க. ஒரே ஒரு தடவை பயிற்சி எடுத்து பாருங்க, உங்க நோய் தீர்ந்துடும், மகிழ்ச்சியா இருப்பீங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க. இன்னைக்கு செய்ய முடியாத வேலை நாளைக்கு செஞ்சு முடிப்பீங்க. ஒரு தொழில் நிறுவனம் ஆகட்டும், ஒரு குடும்ப பெண்கள் ஆகட்டும், ஒரு படிக்கிற குழந்தைகளாகட்டும், மனவளைக்குள்ள வந்தீங்கன்னா தான் அதனுடைய வலிமை தெரியும். அதுல வந்தீங்கன்னாவே மகிழ்ச்சி தெரியும். சந்தோஷத்தோட எந்த வேலைக்காக வந்தீங்களோ அதை நிறைவேற்ற முடியும். நிறைவேற சக்தியும் இருக்குது மனவள கலையில. அது இருந்தீங்கன்னா இன்னும் 100 ஆண்டுகள், சாமி சொன்னா 120 ஆண்டுகள், 100 ஆண்டுகள் வாழலாம். ஒரு மனிதனுக்கு நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் இருந்தாலே போதுங்க, நாம 100 ஆண்டு வாழ மகிழ்ச்சியோட இருக்கலாம். நாங்கள் கற்றுக்கொள்ளவும் கற்றுக் கொடுக்கவும் தான் பிறந்தோம். குறைகளை சொல்லி காயப்படுத்த அல்ல. தவறு என்றால் கற்றுக் கொடுங்கள், சரி என்றால் கற்றுக்கொள்கிறோம். மகிழ்ச்சியான வாழ்வு வாழ கற்றுக்கொள்கிறோம். வாழ்வு வளங்கள். சான்றோர் என் கை இயன்றோர்க்கு அழகு. பெற்ற புதல்வனை சான்றோர் அறிவுடையோர் என்று பிறர் கூறுவதை கேட்ட தாய்க்கு பெரும் மகிழ்ச்சி அடைகிறாள். ஏன்னா சான்றோர்கள் பெரியவர்கள் என்னுடைய மகனை பார்த்து, பெற்ற புதல்வனை பார்த்து, சான்றோர் அறிவுடையோர், நல்ல பையன், நல்ல அறிவா இருக்கிறான் அப்படி என்று பிறர் கூறுவதை கேட்பது தாய்க்கு, பெத்த தாய் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார். இதே போதுங்களே, தன்னுடைய பையன் அடுத்தவங்க போல புகழப்பட்டா ரொம்ப சந்தோஷம். பெத்தவங்களுக்கு அதுதான மகிழ்ச்சி. தான் பெற்ற குழந்தை சொல்றாரு சாமி, தான் பெற்ற இன்பம் பெருக வையகங்கிற மாதிரி, தான் பெற்ற குழந்தை இவ்வளவு நல்லா அடுத்தவங்களால பாராட்டு புகழ் படுறாங்களா அப்படின்னு அந்த தாய் உள்ள இவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறது. சிவத்தை பேணில் தவத்தை அழகு. சிவபெருமானை மறவாது வழிபட்டால் அதுவே சிறந்த தவமும் தவத்துக்கு கிடைத்த மகிழ்ச்சியே ஆகும், சிறந்த மகிழ்ச்சியே ஆகும். இல்லறம் அல்லது நல்லறம் அன்றோ. துறவரத்தை காட்டிலும் மனையுடன் சேர்ந்து வாழும் இல்லறம் மிகவும் சிறந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையே ஆகும். எத்தனை பேர் எல்லாம் துறவரம் போறேன் சன்னியாச போறேங்கிறாங்க. அவங்க உணர்றது இல்லை, இல்லறத்திலேயே நல்ல சந்தோஷம் இருக்குது. துக்கம் இன்பம் துன்பம் அனைத்தும் நம்ம இடத்தே இருக்குது, நாம் அதை உணர்றதில்லை. மகிழ்ச்சி வேணும்னா மகிழ்ச்சியா இருக்கலாம், துன்பம் வேணுமா நீங்க துன்பத்தை தேடி பாரு. மனுஷன் மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழதான் கடவுளே படைக்கப்பட்டிருக்கிறோம். நாமளே அதை துன்பத்தை நாடி ஏன் போறீங்க?
இன்பமா வாழுங்க, மகிழ்ச்சியா இருங்க அப்படிங்கறதுக்காக தான் நம்ம உடம்பே ஆண்டவன் படைச்சிருக்கிற கடவுள். அது மாதிரி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்க பழகிக்கோங்க. மகிழ்ச்சிங்கிறது நம்ம இடத்துலயே இருக்குது. பிறருக்கு உதவி செஞ்சு பழக, ஈகை கொடுத்து உதவு பழகுங்க. அடுத்தவங்களுக்கு நம்ம கிட்ட இருக்குது. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனத்துக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன், துன்பப்படுவதற்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் சங்கல்பம் பண்றோம். அதை நம்ம செயல்முறையில் செய்யலாமே. நானே ஒரு பொருள் யாருக்காட்ட கொண்டு போய் கொடுத்தேன் மன்றத்துல, அத்தனை பேர் சாப்பிடுவாங்க, சந்தோஷம் சொல்லுவாங்க, மகிழ்ச்சியா. அது மாதிரி பணத்தால் கொடுக்க வேண்டாம், உழைப்பால கொடுங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க. எத்தனை பேர் நம்ம உதவி செய்யறோம்? அவங்க நடக்கிற எனக்கு டைம் இல்லை அப்படி சொல்லக்கூடாது. நம்மளால முடிஞ்ச உதவி செஞ்சு பாருங்க. உதவி செஞ்சு பாருங்க. அவங்களுடைய சந்தோஷம் நம்மளுக்கு மகிழ்ச்சி, அவங்க பாராட்டு நம்மளுக்கு புண்ணியம். அந்த மகிழ்ச்சிங்கிறது நம்ம இடத்துல இருக்குது. நம்ம அதை கொடுத்து வாங்கணும். வாழ்க வளமுடன், வாழ்க்கை வளமுடன் சொல்லுங்க. ஒரு தடவை சொன்னா திரும்பி பார்க்க மாட்டாங்க, 3 தடவை சொல்லுங்க. அவங்களே சொல்லாதவங்க கூட திரும்பி வாழ்க வளமுன்னு சொல்லுவாங்க. அப்ப எவ்வளவு மகிழ்ச்சி! அந்த வாழ்க வளமுடன் மந்திரத்துல இருக்கிற மகிழ்ச்சி வேற எதுலையும் இல்லை. நம்ம மகிழ்ச்சி அவ்வளவு அழகா படியமைச்சிருக்கிறாரு. புகழ்ந்தாரை போற்றி வாழ், பிறரால் புகழப்பெறும் சான்றோர்களை வழிகாட்டியாக கொண்டு வாழ்க, மிகவும் மகிழ்ச்சியாக அவர்களை பின்பற்றி போற்றி வாழ்வோம். சான்றோர்கள் பெரிய பெரிய மகான்கள், காந்தி தாத்தா, நேரு, இந்திரா காந்தி, காமராஜர், பெரியார், அண்ணா, எம்ஜிஆர், ஏன் நம்ம ஜெயலலிதா, முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதம்மா, நம்ம மகரிஷி, எத்தனையோ சித்தர்கள், எத்தனையோ மகான்கள், அவங்களால எத்தனை பேர் பாராட்டுறோம், புகழ்பெற்றவர்கள். அந்த புகழ்பெற்றவர்களை வழிகாட்டியாக கொண்டு நாம் மிகவும் மகிழ்ச்சியாக அவர்களை பின்பற்றி போற்றி வாழ்வோம். அதுதாங்க மகிழ்ச்சி. ஒரு குழந்தை சொல்லுதுங்க, ஆத்தா இலையில சோறு போட்டா, பொரியலையும் வச்சா, அப்பளமும் வச்சா, எல்லாத்தையும் வச்சுட்டு குழம்பு ஊத்தாம சீரியல் பார்க்க போயிட்டியே அப்படிங்கிறது அந்த குழந்தை. சாப்பிட ஆர்வம், நல்லா படையல் படைச்சிருக்காங்க மம்மி, எல்லாம் போட்டு சாப்பிட உட்கார்ந்த மகிழ்ச்சியில அந்த அம்மா அந்த டிவி பாக்குற மகிழ்ச்சி, தன் குழந்தையும் கூட மறந்துட்டு குழம்பு ஊத்த போறையே, சீரியல் பார்க்க போயிட்டியே அப்படின்னு சிரிக்கிறதா அழுகிறதாங்கிற நிலைமை அந்த குழந்தை மகிழ்ச்சியோட சொல்லுது. அந்த அம்மா தனக்கு சீரியல் பார்க்கறது ரொம்ப முக்கியம், அவங்க போயிட்டாங்க. இது ஒரு கருத்துங்க. அன்னதானம் செய்தால் புண்ணியம், காசிக்கு சென்றால் பாவம் போகும், ராமேஸ்வரம் சென்றால் புண்ணியம் என்று சொல்லுவாருங்க. ஆனா பாருங்க, பெற்றவங்களை நல்லா பார்த்துக்கிட்டாலே கோடி புண்ணியம் கிடைக்குதுங்க. பரமேஸ்வரியம்மா வாழ்க வளமுடன். சொல்லுங்க. டைம் ஆயிடுச்சுங்கம்மா, நீ ஒரு நிமிஷத்துல முடிச்சுக்கோங்க. முடிச்சுக்கிறேன். கோடி புண்ணியம். பெற்றவங்களை நம்ம வழிபட்டாலும் கும்பிட்டாலும் 7 தலைமுறைக்கு மகிழ்ச்சியா இருப்பாங்க. அடுத்ததுங்க, இப்போ என்னோட வாழ்க்கையிலேயே நான் மகரிஷி கிட்ட மனவளக்கலையில உள்ள வந்தேன். எங்க வீட்டுல இருந்து 5 பேர் இறந்துட்டாங்க அடுத்தடுத்த 1 வருஷமா. மனநிலை சரியில்லாம தான் நான் இங்க வந்தேன். ஒரு மனம் மனசு குழப்பரசு இருக்கிறதுனால சும்மா ஒரு வாழ்க வளம் ஒரு மெடிசன் பண்ணலான்னு உள்ள வந்தேன். உள்ள வந்து மனவளக்கலை எல்லாம் பயின்று இன்றைய வரைக்கும் சாமிஜி, என் குழந்தைகளை நீங்க பாத்துக்கோங்க, நான் என்னைக்கு எப்பயும் கடைசி வரைக்கும் ஆன்மீகத்திலே நான் இருக்கிறேன் அப்படின்னு அவர் மனதார மன உருகி வேண்டி, இன்னைக்கு என் குழந்தை நம்ம மகரிஷி பிறந்த வளர்ந்த கூடுவாஞ்சேரியில அந்த ஊர்ல என் பொண்ணை கட்டி கொடுத்துருக்காருங்க. எவ்வளவு பெரிய பாக்கி! எல்லாரும் பாராட்டினாங்க. பரவாயில்ல, பரமேஸ்வரிக்கு இவ்வளவு அதிர்ஷ்டம் வந்திருக்குது, நானும் எதிர்பார்க்கல, நான் மகிழ்ச்சிட்டு முறைத்தான் இட்டேன். ஆனா என் வாழ்வியை என்னுடைய மகிழ்ச்சி கூடுவாஞ்சேரியில என் பொண்ணை கட்டி கொடுத்ததும் இல்லாம நான் போனேன். நம்ம லாக்டவுன் நீக்கி பஸ்ஸோட போயிட்டு சாமிஜியோட இடத்தையெல்லாம் தொட்டு கும்பிட்டு நம்ம உலக சமுதாய சேவா சங்கத்தை பார்த்து மன சந்தோஷப்பட்டு அவங்களுடைய பேரன் இருந்தார், அவர்கிட்ட அறிமுகமாகி வாழ்த்து சொல்லி ரொம்ப சந்தோஷமா உங்க பொண்ணு இங்க கட்டி கொடுத்தது அப்படின்னு என்னுடைய மருமகனும் அவங்களுடைய உலக சமுதாய சேவா சங்கங்களை கம்ப்யூட்டர்ல பழகி இருக்குன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்க அந்த இடத்துல கால் வச்சு அங்க இருந்தங்காட்டித்தான் என் பொண்ணை கட்டி கொடுக்கிற யோகம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்திருக்குது. அதனால எனக்கு சந்தோஷம், கோடானு கோடி சந்தோஷம். அந்த மனவளக்கலையை நான் வந்தது தலைக்கு எடுத்தது மகிழ்ச்சியான வாழ்வுக்கு மனவளக்கலையே. மனவளக்கலைக்குள்ள வந்தங்க அடுத்த நான் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன், என் குடும்பம் மகிழ்ச்சியா இருக்குது. நான் சொல்ற கிளாஸும் அப்படி எல்லாத்துக்கும் அப்படி சொல்றேன். தந்தை தாய் கும்பிடுங்க, அவங்க 1000 மகிழ்ச்சி இருந்தாலே சந்தோஷப்பட்டு வாழ்த்தினால கோடி புண்ணியம். வாழ்க்கை வளமுடன்மா. டைம் முடிஞ்சிருச்சுங்கம்மா. வாழ்க வளமுடன். அதனால அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நான் நம்ம மகிழ்ச்சியை வேண்டிக்கிட்டு 18 சித்தர்களையும் வேண்டிக்கிட்டு எல்லாரும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
அனைத்து துணை பேராசிரியர்களுக்கும் நம்ம திருப்பூர் மண்டலம் நல்ல ஒரு வாய்ப்புகள் கொடுத்து அதே பெரிய மகிழ்ச்சிங்க. அவங்க மகிழ்ச்சியை உண்டு பண்ணி இருக்கிறாங்க. அத்தனை பேத்துக்கும் தேடி எடுத்து வாய்ப்புகள் கொடுத்து அத்தனை உள்ளங்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்த நம்ம திருப்பூர் மண்டலம் ஆலியார் அனைவர்களுக்கும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா பரமேஸ்வரி அம்மா. மகிழ்ச்சியான வாழ்வுக்கு மனவளக்கலை என்ற தலைப்பிலே உரையாற்றிய துணை பேராசிரியர் பரமேஸ்வரி அம்மா அவர்களின் உரையை பற்றி வாழ்த்துரை வழங்குவதற்கு பேராசிரியர் ஜெயலட்சுமி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன். சிறப்பா இருந்ததுங்கம்மா. வாழ்க வளமுடன். சந்தோஷம், மகிழ்ச்சியா இருக்கிறேங்க. நானு மகிழ்ச்சி எனக்கு மகிழ்ச்சி பத்தி கொடுத்துருக்கிறேன். ஆமா, மகிழ்ச்சியான வாழ்விற்கு மனவளக்கலை என்பதை பற்றி மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் பெண்மையும் கவிகளோடு மிக சிறப்பா எடுத்து கொடுத்திருக்கீங்க. டைம் பத்துல என்ன நிறைய இருக்குங்க. ரொம்ப சந்தோஷங்கம்மா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நிறைய வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பா கண்டிப்பாங்க. நீங்க சொல்லுங்க. மகிழ்ச்சியோட கருத்துக்களை எடுத்துட்டு வரீங்க. ரொம்ப சிறப்பா இருக்குங்கம்மா. நன்றிகள், வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. அவர் பிறந்து வளர்ந்துட்டு என் பொண்ணை கொடுத்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுங்க எனக்கு. ரொம்ப சந்தோஷங்கம்மா. யாருக்கே கிடைக்காத பாக்கி எனக்கு அவரு அருள் கொடுத்திருக்கிறாருங்க. அதே எனக்கு சந்தோஷம். கண்டிப்பா. அதான் உங்க சிரிப்புலயே தெரியுது மகிழ்ச்சிங்க. அருமையா. ஆமாங்க, அவர் இருக்குங்கிறதாங்க இன்ன வரைக்கும் யாரோட துணை இல்லாம 5 பைசா கை நீட்டி யார்கிட்டையும் வாங்காம இன்ன வரைக்கும் அவருடைய ஆதரவுனாலதான் இன்ன வரைக்கும் மகிழ்ச்சியா உட்கார்ந்துக்கிறேன் நான். அவருடைய இதுல வள்ளினா கண்டிப்பா நான் உயிரோடு இருந்திருக்க முடியாது. கண்டிப்பா மனவளைக்குள்ள வந்து அறிஞ்சு புரிஞ்சு எவ்வளவு விஷயங்கள் கற்று தவத்துல அவரோட ஆற்றல் எனக்கு ஒவ்வொரு நிகழ்வும் அவர் தான் எனக்கு நடத்தி கொடுக்குறாருங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களுங்கம்மா. சரிங்கம்மா. அருமைங்க. வாழ்க வளமுடன் அம்மா. பேராசிரியர் ஜெயலட்சுமி அம்மா அவர்களுக்கு நன்றிகள். அதே போல் துணை பேராசிரியர் பரமேஸ்வரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். துணை பேராசிரியர் பரமேஸ்வரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பரமேஸ்வரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அடுத்து உரையை நமக்கு வழங்க இருப்பவர் அன்பும் கருணையும் என்ற தலைப்பிலே துணை பேராசிரியர் ராஜேஸ்வரி அம்மா அவர்கள். அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கின்றோம். அம்மா ராஜேஸ்வரி அம்மா, மைக் டச் பண்ணிக்கோங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த ஜூம் இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுத்துள்ள தலைப்பு அன்பும் கருணையும். முதல்ல அன்புனா என்னன்னு பார்ப்போம். அன்புங்கிறதுக்கு டெபினிஷன் வந்து ஐயா அருட்தந்தை மகரிஷி ஐயா அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. துன்பம் போக்கும் தூய நெறியே அன்பாம், அறமாம், அறிவின் விளக்காம், அனைத்தூய்மை வெற, வினை தூய்மை வெற, வித்தாம் உணர்வோம் ஒருவர் தன்னை பிறருக்காக தியாகம் செய்யும் போதுதான் உண்மையான அன்பு உண்டாகுதுங்க. இப்ப அன்பு இருந்தாலே வினை தூய்மை அடையலாம் அப்படிங்கிறது மகரிஷியோட கருத்து. அன்பு இருக்கிற இடத்துல கருணையும் இருக்கும். கருணை இருக்கிற இடத்துல அன்பு அதிகமாகும் போதுதான் கருணையாக வெளிப்படுது. அன்பு உணர்வா வெளிப்படுது, கருணை செயலா வெளிப்படுதுங்க. இப்ப ஒரு அன்புங்கிறதுக்கு அன்பை ஒரு கதை, சின்ன கதையை ஒண்ணு சொல்லிடுறேங்க. ஒரு குருவி கூடு கட்டி ஒரு மரத்துல இருக்கு. குஞ்சுக்காக ஒரு இரையை தேடி கொண்டு வருது. அந்த நேரத்துல பக்கத்துல வரும்போது ஒரு பாம்பு குஞ்சை பிடிக்கிறதுக்காக வந்துருக்குங்க. அப்போ அந்த குருவி அந்த பாம்புதான் கெஞ்சுது, இந்த கொஞ்ச நீ சாப்பிடாத, பிடிச்சு சாப்பிடாத அப்படின்னு சொல்லி அது கெஞ்சுது. அந்த பாம்பு சரி நீ கெஞ்சற, உன்னை பார்த்தா எனக்கும் இதா இருக்குது, பாவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிருதுங்க. அப்ப அந்த பாம்பு அந்த இரையை தியாகம் பண்ணுது. கிடைச்ச இரையை தியாகம் பண்ணிட்டு போகுது. அந்த பாம்பு கிட்ட இந்த அன்பு இருக்கு. அப்போ அந்த பாம்பு மறுபடியும் கேக்குது குருவி கிட்ட, உன் வாயில என்ன வச்சுக்கிற அப்படின்னு. அந்த குருவி சொல்லுது, ஒரு புழு வச்சுக்கிற குஞ்சுக்கு அப்படின்னு சொல்லுது. இப்ப அந்த புழுவோட அம்மா கேட்பாங்களே, வருத்தப்படுவாங்களே, நீ எப்படி கொண்டு இது கொடுக்க போற அப்படின்னு சொல்லி அந்த கதை இருக்குங்க. அதுல குருவியோட எண்ணம் எப்படின்னா, அந்த குஞ்சுக்கு பசி போக்கணும், அந்த துன்பத்தை போக்கணும். அந்த குறுகிய வட்டம் தான், குறுகிய எல்லைக்குள்ள இருக்கிற அன்பு
பாசம். அந்த பாசத்தாலதான் அந்த குருவி அந்த தவறு பண்ணுது. இதே விரிந்த நிலை இருக்கும்போது அந்த பாம்பு அதை தியாகம் பண்ணிட்டு போது, அது அன்பு இல்லைங்களா? அந்த மாதிரி அன்பின் மூலம் இங்க எது இறைநிலையே வந்து அன்பா தன்மாற்றம் அடைஞ்சு உயிர்கள் அனைத்திலும் அன்பும் கருணையும் நிறைந்ததுதான் இறைநிலை. இறைநிலை வந்து எல்லா உயிர்களுக்குள்ளயும் இருக்கு. அந்த இறைநிலையை உணரணும் அப்படிங்கறது மகரிஷியோட தத்துவம். இறைநிலை வந்து எல்லா உயிர்களுக்கும் இறைநிலை இருப்பதால எல்லாரும் அந்த ஒரு உயிரை பார்க்கும்போது இதுவும் இறைநிலைதான் அப்படின்னு சொல்லி அந்த பார்வையோட்டத்துல பார்க்கணும் அப்படிங்கிறது மகரிஷியோட கருத்துங்க. அப்பதான் அந்த அன்பு, அந்த மாதிரி அன்புதான் உலகத்துல வந்து துன்பங்களை தராது. ஒருத்தரை வந்து துன்புறுத்த மாட்டோம், மற்றவங்களுக்கு உதவி செய்ய அந்த அன்பு வந்து உதவும். அன்பு வந்து யாரோட கட்டுப்பாட்டுல இருக்காதுங்க. அது வந்து எப்படியாவது வெளிப்பட்டுரும். இப்ப வந்து அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. புன்கண் நீர் பூசல் தரும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருப்பாருங்க. அன்பை வந்து அடக்கணும், அது எப்படியாவது வெளினா கண்ணீர் மூலம் வெளிப்படுத்திடும். இப்ப மகரிஷியோட வாழ்க்கையில ஒரு இது திண்ணை பள்ளிக்கூடத்துல வந்து ஒரு மாணவருக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாரு. அந்த மாணவன் கொஞ்சம் படிக்காதனால அடிச்சிடுறாரு. அது அழுகுது. அதை பார்த்து இவரோட உள்ளம் வந்து அப்படியே கண்ணீர் வருது அவர் கண்ணில இருந்து. நைட் எல்லாம் அவர் தூங்கல, அழுது இப்படி செய்துட்டமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போய் அந்த குழந்தைய அணைச்சு அன்பா இனிமேல் நல்லா படி அப்படின்னு சொல்லி அன்பால அந்த குழந்தைக்கு பாடத்தை போடுறாரு. இந்த மாதிரி ஒரு அன்பு உள்ள எல்லாருக்கிட்டையும் வரணும். அவரை பார்த்து எல்லாரும் அந்த அன்பு உள்ளத்தை நம்ம வந்து அன்பு இருக்கு, அதை வெளிப்படுத்தணும். அதை வந்து தனதுன்னு இல்லாம வெளிப்படுத்தணும் அப்படிங்கறதுதான் மகரிஷியோட என்ன நிறைவுங்க. அன்பினோட செயல் வந்து அனைத்து உயிரும் ஒன்றென்று அறிந்து அடிப்படையில் ஆற்றும் கடமையெல்லாம் அன்பின் செயலாகும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு ஒரு கருத்துன்னு சொல்றாருங்க. இப்படி இந்த கருத்துல வாழ்ந்தவர் வந்து எடுத்துட்டோம்னா நம்ம காமராசர் எடுத்துக்கலாங்க. கருமை வீரர் காமராசர் வந்து எதையும் எதிர்பார்க்கல. அரசியல் தலைவராக இருக்கும்போது அவர் வந்து எல்லா மக்களும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க அரும்பாடு பட்டவர். அவர் முதலமைச்சராக இருக்கும்போது மெடிக்கல் சீட்டுக்காக ஒரு 4 பேர் ஒரு 4-5 சீட் கொண்டு வந்து அவருக்கு சிபாரிசு கேட்கறாங்க உதவியாளர். அப்ப வாங்கி உடனே திருப்பிட்டு சீக்கிரமா கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாரு. அப்புறம் அவர் கேட்கிறாரு, எப்படி நீங்க அதை ஒண்ணுமே பார்க்காமே கையெழுத்து போட்டீங்க, விசாரிக்காம கையெழுத்து போட்டீங்களா அப்படின்னு. நான் பார்த்தேன், பெற்றோருங்கிற இடத்துல கை நாட்டு இருந்துச்சு. அந்த கை நாட்டு இருக்கிறவங்க படிச்சிருக்க மாட்டாங்க. அந்த குழந்தையோட அப்பா அம்மா படிக்கல, அவங்களுக்கு எதுவுமே வெளி உலகம் தெரியாது. இந்த குழந்தையாவது படிச்சு நல்லா வரட்டும். இன்னும் படிச்சவங்க வந்து யாரையாவது பிடிச்சி எப்படியாவது அந்த குழந்தைகளை படிக்க வச்சிருவாங்க, இவங்கனால முடியாது அப்படிங்கிற ஒரு அன்பு, அந்த கருணை அவரை வந்து அந்த கையெழுத்து போட வச்சது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு தலைவர்கிட்டையும் அன்பும் கருணை இருந்ததுன்னா உண்மையிலேயே இந்த நாடு நல்லா இருக்குங்க அப்படிங்கிறதுதான் மகரிஷியோட கருத்து. உருவ நிலையில கொண்டு உதிக்கும் இச்சையே பாசம். இது குறிப்பிட்ட காலம்தான் மட்டும். பாசம் வந்து குறிப்பிட்ட காலத்துல ஒரு எல்லைக்குள்ளதானே இருக்குங்க. அதனால பாசம் வந்து குறிப்பிட்ட காலத்துல தான் இருக்கு. அதே அன்பா மாறும்போது இறைநிலை அடைவரைக்கும் அது கூட இருக்குங்க. பாசம் வந்து குறிப்பிட்ட காலத்துல அது விலகிரும். ஒரு தாய் ஒரு அப்பா அம்மா ஒரு பிள்ளை அப்படின்னு இருக்கும்போது குறிப்பிட்ட காலத்துல ஒரு பாசமா இருந்ததுன்னா அது வெறுப்பா கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனாலதான் இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு தாய் தந்தை ஒரு முதியோர் இல்லத்துல இருக்கிறவங்களை எல்லாம் பாருங்க, ஒரு பிள்ளை இல்லாதையா கொண்டு போய் அங்க விட்டுருக்கிறாங்க. பிள்ளைக்கு இருந்த பாசம் குறைஞ்சிருச்சு. பாசத்தாலதான் இருந்திருப்பாங்க, ஆனா அது குறைஞ்சிருச்சு. அதே பிள்ளையையும் கொண்டு போய் காப்பகத்துல விடுறாங்க. அது ஏன்னு பார்த்தா அதுவும் பாசம், ஆனா பாசம் குறைந்த பாசம், அன்பு இல்லை அந்த இடத்துல. அப்போ இப்ப நிறைஞ்சிருக்குது. அது ஏன்னா ஒரு பொருளாதார சூழ்நிலைன்னு சொல்லாங்க, இல்ல அறிவு இல்ல அறியாமை அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த பொருளாதார சூழ்நிலையத்தை மாற்றணும் அப்படிங்கறது வந்து நம்ம மகரிஷியோட கருத்துங்க. பெண்கள் வந்து வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போகும்போது வீட்லயும் வேலை செஞ்சுட்டு வெளியிலயும் போய் வேலை செய்ய வேண்டியது இருக்கும். அப்ப அங்க இருக்கிற ஒரு அதிகமான வேலைப்பளு எல்லாமே இருக்கும். வீட்டுக்கும் வந்தாலும் குழந்தைகளை கவனிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. அப்ப அந்த பொருளாதார சூழ்நிலையும் கூட ஒரு குழந்தை மேல அன்பை காட்டுறதுக்கு தடையா இருக்கு. அதனால பொருளாதார சூழ்நிலையில சீர்திருத்தணும் அப்படின்னு சொல்லி
மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க. பார்த்தா அன்பு ஒரு பொருளாதாரத்துறையில் ஏற்றத்தாழ்வை போக்கிவிட்டால் கற்பனை பேதங்கள் போகும். அருளாள துறையில் அறிவு செல்லும், அன்பு வளரும், மனிதர் வாழ்வு சீராம் அப்படின்னு ஒரு கவி கொடுத்திருக்கிறாருங்க. அப்ப பொருளாதார துறையில ஏற்றத்தாழ்வு போகும். அப்போ போக்கிட்டோம்னா கற்பனை பேதங்கள் எல்லாம் போயிருங்க. இப்போ மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுறது அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் போயிரும். அன்பு எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கும்போது அன்பு சிறக்கிறதுக்கு வழி வகுக்கும் அது, இல்லைங்களா? அப்போ இப்ப அன்பு இயற்கையா வரணும், கருணையும் இயற்கையா வரணும். அந்த அன்னை தெரசாவை எடுத்துட்டோம்னா அவங்க முதியோருக்கும் அந்த நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு அன்பு இருந்துங்காட்டித்தான் ரொம்ப மோசமான சூழ்நிலையில தொழுநோய் இருக்கிறவங்கள கையை தொட்டு கழுவி இந்த மாதிரி அது யாரால செய்ய முடியும்னா அன்பு இருக்கிறவங்க ஒருத்தர்னால்தான் அந்த மாதிரி செய்ய முடியும். அனாதை குழந்தைகளை எடுத்து வளர்த்துறது, யார் திட்டுனாலும் அதை சட்டை பண்ணாம இவரோட கொள்கை என்ன, அந்த குழந்தைகளை காப்பாத்துறது, முதியோர்களுக்கு ஆதரவா இருக்கிறது, நோய் உற்றவங்களுக்கு ஆதரவா இருக்கிறது, இந்த மாதிரி அவங்க வாழ்ந்து வந்தாங்க. இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் எல்லா இப்ப காந்தியடிகள், புத்தர், இயேசு, இந்த மாதிரி நிறைய மகான்கள் எல்லாருமே அன்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. அன்பு இல்லைன்னா இந்த உலகம் இயங்காது. அன்புனாலதான் கட்டுப்பட்டு இந்த உலகமே கட்டுண்டு இயங்கி கொண்டு இருக்குதுங்க. அதாவது விவேகானந்தரோட கண்களை பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு அன்பு அப்படியே கண்கள் தெரியும். அந்த அன்பை நம்ம கண்கள் மூலம்தான் வெளிப்படுத்துறோம். ஒருத்தர் பாத்தீங்கன்னால கண்களை பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும் அவங்க எவ்வளவு அன்பா இருக்கிறாங்க அப்படிங்கிறது. அது விவேகானந்தர் ஒரு இடத்துல தோட்டத்துல நின்றுட்டு இருக்கும்போது மாடு ஒண்ணு துரத்திட்டு வருது. 2 விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறவங்கள அவங்க ஓடி போறாங்க. விவேகானந்தர் நிக்கிறத தாண்டி ஓடுறாங்க. நீங்களும் ஓடிவாங்க, அந்த மாடு உங்களை முட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஓடி ஒரு குடிசுக்குள்ள வந்துடுறாங்க. ஆனா விவேகானந்தர் அதே இடத்துல நின்னு அந்த மாட்டை கூர்ந்து கவனிக்கிறாரு. அந்த மாடு கால்களை 2ஐயும் மடிச்சு படுத்துருதுங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் கேக்குறாங்க, எப்படி உங்களால இப்படி சாத்தியம் அப்படின்னு. ஆனா அவரோட அன்பான அந்த பார்வை கோபமா வந்த மாட்டை கூட அடக்குற சக்தி அந்த அன்பான பார்வைக்கு இருக்குது அப்படிங்கறதுதான் உண்மை, இல்லைங்களா? அப்போ அன்பு எப்படி வேணாலும் எல்லாத்தையும் மாற்றும். ஒரு முரடனையும் கூட ஒரு அன்பு மாற்றிடும். அன்புதான் வாழ்க்கையில முக்கியம் அப்படிங்கறது நிறைய பேர் உணர்த்திட்டு போயிருக்கிறாங்க. அன்பிலார்க்கு இவ்வளவு அன்புடையார் எல்லாம் அன்பிலார் எல்லாம் உடைய அன்பிலார் என்பும் உடைய பிறர்க்கு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்வாருங்க. இப்ப வள்ளுவர் அன்பு உடைமை அப்படின்னு ஒரு அதிகாரத்தையே எழுதி வச்சிருக்கிறாரு. அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சின்ன சின்ன வார்த்தைகளா போட்டு எல்லாத்துக்கும் எளிதா புரியுற மாதிரி வள்ளுவர் எழுதி வச்சிருக்கிறார். ஆனா அதெல்லாம் கடைபிடிச்சிருந்தா கூட இந்த உலகம் இன்னைக்கு நல்லா முன்னேறி இருக்கலாம், நல்லா இருந்திருக்கலாம். ஆனாலும் அறிவு இல்லை, அதுதான் காரணம். அறிவு இல்லைங்கிற காரணத்தினாலதான் மக்கள் இன்னும் துன்பப்படுறாங்க. அப்படிங்கறதுக்காக தான் மகரிஷி மனவளக்கலை ஏற்படுத்தி உலக சமுதாய சேவா சங்கத்தை ஏற்படுத்தி எல்லாருக்கும் நல்ல அறிவு கூட்டணும், அறிவுனாலதான் இந்த உலகம் உயும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறாருங்க. இப்ப பாத்தீங்க அன்புனா அன்புதாங்க. அன்புக்கு இணைய எதுவுமே இல்லை. அன்பால எதையும் சாதிக்கலாம். அன்பு இப்ப ஒரு இன்னொரு கதை எனக்கு ஞாபகம் வருதுங்க. எல்லா உயிரிடத்திலும் அன்பு இருக்குங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது வெளிப்படுத்துறதுக்கு முடியாமதான் எல்லா மக்களும் சிக்கொண்டு இருக்கிறாங்க. அதாவது சுயநலத்தால சிக்கொண்டு இருக்கிறாங்க. பொருள் நம்ம அதிகமா சேர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி சிக்கொண்டு இருக்கிறாங்க. இப்ப பாசம் அதிகமா இருக்கிறதுனாலதான் தனக்கு தேவை, தன் பிள்ளை, தன் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு பிறரை மதிக்கிறது இல்லை. பிறர் மதிக்காதனாலதான் தான் சொத்து அதிகமா சேர்த்தணும் அவனை விட அப்படின்னு ஒரு போட்டி பொறாமை இதெல்லாம் தோன்றுது. அன்பு இருந்தா இந்த மாதிரி எண்ணங்கள் தோன்றாது. அன்புக்கு யாரையும் கடுமையான சொற்கள், அதாவது கனிகிற்ப காய் கவர்ந்துட்டுன்னு ஒரு குறள் வருங்க திருக்குறள்ல. அதாவது நல்ல சொற்கள் இருக்கும்போது, கனிவான சொற்கள் இருக்கும்போது நம்ம காய் போன்ற கசப்பான சொற்களை பேசுறோம். அது மத்தவ உள்ளத்தை காயப்படுத்துது, இல்லைங்களா? அது அந்த உணர்வுல, அந்த காயப்படுத்த உணர்வுல அவங்க நம்மளை வெறுக்கிறாங்க.
அப்ப அந்த இடத்துக்கு அன்பு கிடைக்காது. எப்படி கிடைக்கும்? கிடைக்காது இல்லைங்களா? இப்ப அன்பு வந்து நல்ல சொற்களால இனிமையா பேசி அன்பா பேசி ஒரு அரவணைச்சு போறதுதான் அன்பு. குழந்தைகள் இடத்துலயே அப்படிதாங்க. இந்த காலத்துல குழந்தைகளுக்கு அன்பு காட்டுறதுங்கிறது குறைஞ்சு போச்சு. சாப்பாடு ஊட்டும் போது கதை சொல்லி ஊட்டுவாங்க. அந்த காலத்துல வந்து கதை சொல்லுவாங்க. கதை சொல்லி நல்ல கருத்துள்ள கதைகள், ஆன்மீக கதைகள் இதெல்லாம் சொல்லி குழந்தைகளுக்கு வந்து உணவு கொடுப்பாங்க. அப்ப அந்த குழந்தைய அந்த கருத்தோடைய அந்த உணவை சாப்பிடும். மகரிஷி கிங்கோட அவங்க அம்மா கஜேந்திர மோட்சம் அப்படிங்கிற ஒரு கதையை சொல்லி அவங்க உணவு கொடுத்ததா சொல்லியிருப்பாரு வாழ்க்கை வரலாறுல. அதையே எண்ணி எண்ணி இறைவன் யாரு அப்படிங்கிறத ஒரு கருத்தை கொண்டு வந்து இந்த அளவுக்கு அவர் வந்து உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு அதுல இருக்கிற ஒரு கருத்துங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அப்போ இந்த குழந்தையும் நம்ம கதை சொல்லி ஊட்ட வேணா ஒரு அன்பா ஒரு ஏதாவது ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லி ஊட்டலாம் சின்ன குழந்தைகளுக்கு. அப்படி இல்லை, இன்னைக்கெல்லாம் டிவி செல்போன் எல்லாமே வந்ததுனால அது வந்து அவங்களுக்கு இருக்குது. குழந்தைங்க கூட செல்போன் பார்த்துட்டு தாங்க சாப்பிடுது இப்ப இருக்கிற குழந்தைகள். அப்ப செல்போன்ல வரதையே பார்த்துட்டு சாப்பிடும்போது அந்த எண்ணங்கள் கத்தி எடுத்து குத்துற மாதிரி, துப்பாக்கி எடுத்து சுடுற மாதிரி அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து உணவோட சேர்ந்து உள்ள போயிருது. அப்ப எப்படி நாம அந்த ஒரு குழந்தை வந்து அன்பான குழந்தைய நம்ம எதிர்பார்க்க முடியும் எதிர்காலத்துல? முடியாது இல்லைங்களா? இப்ப விஞ்ஞானம் நல்லதுக்கும் உதவுது, அதாவது தீயதுக்கும் உதவுது. விஞ்ஞானம் வந்து இப்ப இந்த மாதிரி எடுக்கும்போது நிறையவே தீயது நடக்குதுங்க. இப்போ ஒழுக்கம் பண்பாடுங்கிறது கூட விஞ்ஞானத்தால எடுத்து போச்சு. என்ன நம்ம பெரியவங்க இருக்கும்போது அந்த காலத்துல கெட்டதையெல்லாம் பார்க்க விட மாட்டாங்க, சினிமாக்களை கூட்டிட்டு போக மாட்டாங்க. நல்லதா இருந்தா ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, நல்ல கதைகள் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வளர்த்துனாங்க. இப்ப இதுகளே குழந்தைகளே தேவையானது போட்டு பார்த்துக்குது, தேவையானது வர்றதில்லை, விளம்பரங்கள் அதிகம், தேவையானவற்றை எடுத்துக்க முடியாது. அன்புங்கிறத வந்து பெறணும் அப்படின்னா இந்த விஞ்ஞான கருவிகள் மூலம் விளம்பரங்கள் மூலம் ஒரு நல்ல கருத்துக்களை கொண்டு வந்தால போதுங்க. சினிமா துறை இதெல்லாமே குறுகிய காலத்துல கொஞ்சம் வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் முடிச்சுக்கலாங்கம்மா, டைம் ஆயிடுச்சு, ஒரு நிமிஷத்துல முடிச்சுக்கோங்க. சினிமா துறை இந்த மாதிரி விஞ்ஞான வளர்ச்சி வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருச்சுங்கிறது என் கருத்து. அது நல்லதும் இருக்கும் தீயதும் இருக்கு இல்லைங்களா? நல்லதையே எடுத்துக்க வேணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்போ குழந்தைகளை வந்து எப்போ நம்ம வந்து அன்பா வளர்த்தணும், நம்முடையே இருக்கணுங்க. குழந்தைகள் 20 வயது ஆக வரைக்கும் நம்ம கண்ட்ரோல்ல இருந்தா அந்த குழந்தை நல்ல வழிய வளர்ந்துரும். அது என்ன பண்ணுது ஒவ்வொரு அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் நம்ம கவனிக்கணும். தாய் தந்தையர் தான் கவனிக்கணும். அன்பாலதான் அவங்களை திருத்தி கொண்டு வரணும். நம்ம தீர்த்துட்டோம்னா அந்த வெறுப்புல அதுங்க வெளியில போய் சமுதாயத்துல தேவையில்லாதவங்க கூட பழகி தேவையில்லாத பழக்கங்களை பழகி கெட்டு போயிடும். அதனால நம்ம தாய் தந்தை வந்து குழந்தைகளுக்கு அன்பால அந்த குழந்தைகளை கட்டுண்ட வச்சு நல்ல குழந்தைகளை பண்புள்ள குழந்தைகளை இந்த நாட்டுக்கு தரணும். இந்த உலகம் நல்ல முறையில வாழ கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. வாழ்க வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். நன்றி. அன்பும் கருணையும் என்ற தலைப்பிலே சிறப்பாக உரையாற்றி துணை பேராசிரியர் ராஜேஸ்வரி அம்மாவின் உரையை பற்றி பேராசிரியர் ஜெயலட்சுமி அம்மா அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா ராஜேஸ்வரி அம்மா. வாழ்க வளமுடன்மா. அருமைங்கம்மா, நல்லா கொடுத்துருக்கீங்க. அன்பும் கருணையும், மகான்கள் ஞானிகள் அவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க, அன்பு கருணையோட அவங்களோட கருத்துக்களை நல்லா அழகா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்கம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி. பேராசிரியர் ஜெயலட்சுமி அம்மா அவர்களுக்கு நன்றி. அதே போல் அன்பும் கருணையும் என்ற தலைப்பில் உரையாற்றிய துணை பேராசிரியர் ராஜேஸ்வரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். துணை பேராசிரியர் ராஜேஸ்வரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்த உரையாக குடும்ப அமைதி என்ற தலைப்பிலே துணை பேராசிரியர் அமுதா அம்மா அவர்கள் உரையாட இருக்காங்க. அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் காயத்ரி அம்மா. வாழ்க வளமுடன்மா. கொஞ்சம் மைக் பக்கத்துல வச்சுக்கலாங்கம்மா.
வாழ்க வளமுடன். ஓகேம்மா, இப்ப கரெக்டா இருக்கு. இப்ப கேக்குதுங்களா? கரெக்டா இருக்குங்கம்மா. சரிங்க, வாழ்க வளமுடன். ஜூமில் இணைந்துள்ள அனைத்து பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள் மற்றும் நண்பர்களுக்கு மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, என்னுடைய உரை வந்து குடும்ப அமைதி பற்றி, குடும்பம்னா என்ன அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு பேச போறோம். மனித வளர்ச்சியில வந்து அவனோட குடும்பம்ன்றது தாய் தந்தை வாழ்க்கை அமுதம்மா, சரியா டவர் இல்ல போல இருக்குங்கம்மா. இங்க பேசுங்க. சரிங்கம்மா, பேசுங்க. குடும்பங்கிறது தாய் தந்தை, வாழ்க்கை துணை, குழந்தைகள், உறவுகளின் கூட்டமைப்பு தான் குடும்பம். குடும்பத்துல வந்துட்டு பெற்றோர் வந்துட்டு பெற்றோரும் வாழ்க்கை துணையும் வந்துட்டு தன்னலம் பாராது வந்து குடும்பத்துக்கு உழைக்கிறவங்க. குழந்தைகள் வந்து சமுதாயத்துல வந்து உயர்வான நிலைக்கு குடும்பத்தை வந்து கொண்டு போறதுக்கும் சுற்றத்திற்கும் சமுதாயத்துக்கும் எதிர்காலத்துல வந்து குடும்பம் ஆக செய்ய வேண்டிய கடமையிலிருந்து வலுவாது இருந்து குடும்பத்தை வேண்டியது வந்து ஒருவரோட பொறுப்பா இருக்கு. குடும்பத்துல அமைதி, எந்த குடும்பத்துல அமைதி நிலவுதோ, பிணக்கில்லாத வாழ்வு நடைபெறுதோ, அந்த குடும்பம் தான் வந்து ஒரு கலை கோயில் அப்படின்னு சொல்றாங்க. அத்தகைய இனிமையான அமைதியான குடும்பத்தை வந்துட்டு திருப்தியான வாழ்க்கையை வகுத்து குடும்ப அமைதியை நிலைநாட்டுறது வந்துதான் நம்மளுடைய மனவளக்கலையோட நோக்கம். அதாவது குடும்ப அமைதி ஏன்? குடும்ப அமைதி வந்து குடும்பத்திலிருந்து அமைதி தொடங்கி சமுதாயம் வரைக்கும் விரிவடைய வேண்டும் அப்படின்றது வந்து நம்மளுடைய மகரிஷியோட ஒரு உன்னத நோக்கம். அதுக்காக மனவளக்கலைய நமக்கு கொடுத்திருக்காங்க. குடும்பத்துல வந்துட்டு ஒருவருக்குள்ள ஒருவர் வந்து பிணக்குகள் எழுவது வந்து இயல்பு. பிணக்கில்லாத வாழ்க்கையை வந்துட்டு நடத்தி செல்றதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த பிணக்க வந்துட்டு வாழ்க்கையில சிறிதாவும் இருக்கலாம், பெரிதாவும் இருக்கலாம். அந்த பிணக்கில்லாத வாழ்க்கையை வந்துட்டு அந்த எப்படி அந்த வழிமுறையில கொண்டு போய் நம்ம அந்த பிணக்க தீர்க்கணுமோ அப்படி பிணக்க தீர்த்து அந்த வாழ்க்கை முறையை சரியா கொண்டு செல்றதுதான் ஞானிகளுடைய வாழ்க்கை முறை. இதுக்கு வந்து குடும்ப இந்த அமைதியான திருப்தியான வாழ்க்கையை வந்துட்டு வகுத்து தர்றது வந்துட்டு குடும்ப உறுப்பினர்களோட வேலை. ஒவ்வொருத்தரும் தனி மனிதன் அமைதியா இருக்கிறதுக்கு ஒரு குடும்ப உறுப்பினர்களும் அவங்களோட கடமையை செய்யணும். குடும்ப அமைதியின்மை இல்லைனாலும் அந்த அமைதி வர்றதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அவங்களால அந்த குறைபாடுகள் எல்லாம் நற்பண்புகள் மூலம் சரி செஞ்சு குறையறிவுல உள்ளவங்களையும் திருத்தி குடும்பத்துல வந்து அமைதி காக்கிறது வந்துட்டு ஒருவரோட பொறுப்பு. பிணக்கு எழுறது வந்து இயல்பு. குடும்பத்துல வந்துட்டு அறிவு தான் நிர்வாகியா இருக்கணும். எந்த காலகட்டத்திலும் உணர்ச்சிகள் வந்து நிர்வாகியா இருக்கக்கூடாது. உணர்ச்சிகள் நிர்வாகியா இருந்துச்சுன்னா பிணக்கு தான் வரும். பிணக்குகள் எல்லாம் வந்து 4 காரணங்கள் இருக்கு: தேவை, அளவு, தன்மை, காலம். அதாவது ஒரு தேவை ஏற்படுது, அம்மா சொல்றாங்க ஒரு மிக்சி வாங்கணும்ட்டு, மகன் சொல்றாரு ஒரு சைக்கிள் வாங்கணும்ட்டு. இதுல எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது? அம்மா வந்துட்டு காலையில வந்துட்டு அவங்க வந்துட்டு வேலை அவசரத்துக்கு குழந்தைங்களுக்கு வந்து செய்ய வேண்டிய வேலையை செய்யறதுக்கு மிக்சி கண்டிப்பா வேணும். மகனுக்கு வந்துட்டு அவருக்கு வந்துட்டு வேலைக்கு போறதுக்கோ அதுக்கு எதுக்காவது சைக்கிளும் வேணும். இது ரெண்டுமே தேவை. அப்ப வந்துட்டு எந்த தேவைக்கு முக்கியத்துவம் ஃபர்ஸ்ட் அளிக்கிறது அப்படின்னு சொல்லி குடும்பத்துல இருக்கிற உறுப்பினர்கள் வந்து சேர்ந்து முடிவு பண்ணணும். முடிவு பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அம்மாவோட தேவை வந்து முக்கியம். மகன் வந்துட்டு சைக்கிள் வாங்கி கொடுக்கலனாலும் அவர் வந்து பஸ்ல போய்க்கலாம், போய் கூட அந்த தேவையை நிறைவேற்றிக்கலாம். இப்படி இருக்கும்போது அம்மாவோட தேவைக்கு ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி 2 தேவைகளுமே ரொம்ப இது வசதி வாய்ப்போட இருந்துச்சுன்னா 2 தேவைகளையும் நம்ம நிறைவு செய்து கொள்றது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு தன்மை. 2 வாய்ப்புகளையும் நிறைவு செய்து கொள்ளலாம் வசதி வாய்ப்பு இருந்துச்சுன்னா. ஒவ்வொரு பொருளை அடையிறதுலயும் தன்மை, காலம், அளவு, தேவை இருக்கும். இவற்றை வந்துட்டு பிணக்குகள் எல்லாம் இல்லாம நம்ம வந்துட்டு சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம், இந்த 3 தன்மையை வந்து நம்ம வளர்த்துக்கணும். குடும்ப அமைதிக்கு இந்த 3 தன்மை தேவை. சகிப்புத்தன்மையோட, விட்டு கொடுத்து, தியாக மனப்பான்மையோட இருக்கிறது.
நமக்கு விருப்பம் இல்லாத பிறர் செஞ்சாலும் அதை வந்து சகிச்சு நம்ம நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு பிறருக்காக மனம் வந்து விட்டு கொடுத்து அர்ப்பணிக்கிறது தான் விட்டு கொடுக்கறது. தன்னலம் கருதாது எல்லாத்தையும் கொடுக்கறது தான் வந்து தியாகம். நமக்கு வந்துட்டு கணவன் மனைவிக்கிடையே நட்பு வந்து ஒற்றுமையும் உயிர் போலதான் இருக்கணும். கற்பு ஒன்றை தவிர எதை வேணாலும் தியாகம் செய்யலாம். சகித்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம், இந்த 3 பண்புகளை வந்து கடைபிடிச்சிருந்தா குடும்பத்துல வந்து பிணக்குகள் தீரும். குடும்ப அமைதிக்கு எது வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குறை கூறுதல். அதாவது பிறர் குறை கூறிட்டே இருந்தோம்னா அந்த குடும்பத்துல வந்து அமைதிக்கு வந்துட்டு குந்தகம் ஏற்படும். அதனால வந்து குறை கூறுறது வந்து வேண்டாம். அது சிறுசா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி, அன்போடையோ அமைதியோடையோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமையோ அன்பா சொன்னா எல்லாரும் அந்த இது வந்து செஞ்சுதான் ஆவாங்க. அதனால குறை கூறுதல் வேண்டாம். கட்டளை இடுறது, கட்டளை இட்டு அது ஒரு காரியத்தை வந்து நம்ம செய்ய வைக்க முடியாது. நீ என்ன சொல்றது, நான் என்ன போறது அப்படின்னு சொல்லிதான் இந்த காலத்துல இருப்பாங்க. அதனால அந்த கட்டளையவே அன்பு கட்டளையா மாத்தி நம்ம சொன்னோம்னா கொஞ்சம் கேட்குவாங்க. வற்புறுத்துதல், சும்மா வற்புறுத்திட்டே இருந்தோம்னா அவங்க வந்து அந்த இது வந்து கேட்கவே மாட்டாங்க. நம்ம வந்துட்டு அதை எப்படி சொல்லணுமோ அந்த முறைப்படி சொன்னோம்னா அந்த முறைப்படி குழந்தைகளோ கணவரோ கேட்டு அந்த முறைப்படி அதை செய்வாங்க. இதெல்லாம் வந்து குடும்ப அமைதிக்கு வேண்டாதது வந்து குறை கூறுதல், கட்டளையிடுதல், பிறரை வற்புறுத்தல். குடும்ப அமைதிக்கு என்னென்ன தீர்வு அப்படின்னு சொல்லி பார்த்தா தன்முனைப்பு. ஈகோ வேண்டாம். ஈகோ வேண்டாம் அப்படிங்கறது வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா, கணவன் உயர் பதவியில இருந்தாலும் மனைவி உயர் பதவியில இருந்தாலும் கணவனுக்கோ மனைவிக்கோ ஈகோ ஏற்படுறது இயல்புதான். அதை வந்துட்டு எப்படி தீர்த்துக்கலாம்னா, கணவனோ மனைவியோ விட்டு கொடுத்து யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து அதை வந்துட்டு கணவன் மனைவி தான் வந்து நட்பு வந்து மிக மதிப்பு உடையது. இந்த நட்புல வந்துட்டு பாதுகாப்பு உயர்வு அவசியம். வாழ்க்கை முறையில கணவன் வந்து மனைவிக்கு தன்னை எல்லா தேவைகளையும் நிறைவு செய்து கொள்ளவும், மனைவி வந்து கணவனோட நட்பால தான் வந்து உள்ளம் ஒன்றுபட்டு உலகுல வந்துட்டு ஒன்னா வாழ்றதுக்கும், எண்ணம் செயல் எல்லாம் ஒன்னா செய்யறதுக்கும், உடல் பொருள் ஆற்றல் அனைத்தையும் அர்ப்பணித்து நிற்கிறது தான் இந்த திருமண உறவு. அதனால தன்முனைப்பு வந்து குறைச்சிட்டோம்னா கணவன் மனைவி உறவு வந்து நட்பா இருக்கிறதுக்கு உதவும். பால் உறவுல வந்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தல் வந்து ரொம்ப முக்கியம். கண்டிப்பா வாழ்க்கை துணைக்கு தகுந்த மாதிரி அவங்களோட உடல் தேவைக்கும் மன தேவைக்கும் மதிப்பளிச்சு பாலியல் வேட்கையை வந்து நம்ம வந்து செஞ்சுக்கலாம். சினம் தவிர்த்து, ஒருவர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து மற்றவர்கள் வந்து சினத்தை தவிர்த்து நம்ம வந்துட்டு அதை வந்து போக்கிக்கலாம். அதே மாதிரி சினம் தவிர்க்கிறது, மகரிஷி கூட சொல்லுவாரு, குடும்பத்துல யார் அறிவாளியோ அவங்கதான் வந்துட்டு விட்டு கொடுத்து போவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம மனவளக்கலை அன்பர்கள் கண்டிப்பா நம்ம விட்டு கொடுத்துதான் போயிட்டு இருக்கிறோம் எல்லாத்துலயும். அதனால நம்ம மனவளக்கலையில இருக்கிற அன்பர்கள் வந்துட்டு நம்மளுடைய குடும்ப அமைதிக்கு முக்கியமான காரணமா இருக்கிறோம். சினம் தவிர்க்கிறது, குழந்தைகள் கிட்ட வந்து சினம் கண்டிப்பா வரும். ஏன்னா அவங்க செய்யறது வந்து நல்ல செயலா இருந்தாலும் கொஞ்சம் சினம் வரும், தீய செயலா இருந்தாலும் சினம் வரும். அதை வந்துட்டு குழந்தைகள் கிட்ட வந்து அன்போட இந்த காரியத்தை செஞ்சா இந்த மாதிரி நடக்கும்பா அப்படிங்கறத வந்து சொல்லி அவங்களுக்கு வந்து நல்ல முறையில சொன்னோம்னா அவங்களும் கேட்டு நல்ல முறையில நினைப்பாங்க. குழந்தைகள் மத்தியில சண்டையிடுறது, ஒருவர் மதிப்பில்லாம பேசுறது, குறை கூறுறது, இதெல்லாம் வந்து குழந்தைகளோட ஒழுக்க பண்பாட்டுக்கு வந்துட்டு தடையா இருக்கும். அதனால குழந்தைகள் மத்தியில வந்துட்டு நம்ம சினத்தையும் தவிர்த்து அவங்களுக்கு வந்து நல்லதை சொல்லி கொடுக்கணும். இது வந்துட்டு நாட்டோட உயர்வுக்கும் வழிவகுக்கும். உடல் நலம், மனவளம். உடல் நலத்தையும் நம்ம நல்லா வச்சுக்கணும், மனவளத்தையும் நம்ம நல்லா வச்சுட்டு, செல்வ வளம் வந்துட்டு நமக்கு 2 பேருமே வேலைக்கு போகணும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்தாலும் நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி 2 பேரும் வேலைக்கு போய் அந்தந்த வசதி வாய்ப்பு பெருக்கிட்டு உடல் நலத்தோட மனவளத்தோட இருக்கணும். தம்பதியினர் வந்துட்டு தனித்த ரகசியம் வந்து இருக்கக்கூடாது. தனித்தனியா பொருள் வரவு செலவும் வச்சுக்க கூடாது. அது வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒருத்தரோட ரகசியம் இன்னொருத்தருக்கு தெரியாம இருந்துச்சுன்னா குடும்பத்துக்குள்ள அமைதிக்கு வந்துட்டு ரொம்ப குந்தக விளையும். அதனால குடும்ப அமைதிக்கு வந்துட்டு இந்த ரகசியம் கண்டிப்பா தேவை இருக்கக்கூடாது.
அடுத்தது சிக்கனம். வரவுக்குள்ள செலவு செய்யறது வந்துட்டு ஒவ்வொரு குடும்ப தலைவிகளோட பொறுப்பு. அது வந்துட்டு வரவுக்குள்ள வந்து அவங்க வந்து செலவு செய்யணும். ஒருத்தர் கருத்தை வந்து மத்தவங்க புரிஞ்சுட்டு கண்டிப்பா வாழ்க்கைய நடத்துறது வந்து ரொம்ப முக்கியமாகும். அதாவது தனி மனிதத்துல இடத்துல வந்து குறைபாடுகள் இருக்கும். அந்த குடும்பத்துல வந்துட்டு அந்த குறைபாடுகளை வந்து எப்படி நிவர்த்தி பண்ணுவோம் அப்படி நிவர்த்தி பண்ணிக்கலாம். ஒவ்வொரு குடும்பத்துல பல வகை சிக்கல்கள் நிரம்பி இருக்கு. அதுல அமைதி என்பது தனி மனிதன் இடத்துல இருந்து தொடங்கி குடும்ப அளவுல விரிஞ்சு சமுதாயமா விரிவடையணும். குடும்ப அமைதிக்கு தனி மனிதன் வந்துட்டு குணநல மேம்பாடு, செல்வ மேம்பாடு, கடமைகளை செவ்வனே ஆற்றுதல், இவைகளை வந்துட்டு அடிப்படையா கொண்டு கடவுள் தத்துவத்தையோ இயற்கை தத்துவத்தையோ வாழ்க்கை தத்துவத்தையோ அறிவறிந்த நிலை முதலியவற்றை வந்துட்டு தனி மனிதன் வந்து முழுமையாக அறிஞ்சாதான் அமைதி எப்போது ஏற்படும். தனி மனிதன் அமைதி கொண்ட குடும்ப அமைதியும், குடும்ப அமைதி கொண்ட உலக அமைதியும், உலக அமைதியை கொண்டுதான் வந்து தனி மனிதன் வந்துட்டு நல்லா வாழவும் முடியும். தனி மனித அமைதியை உலக அமைதிக்கு அடிப்படையான பண்பாகும். இதுக்கு ஒரு கவி கொடுத்திருக்காரு மகரிஷி அவர்கள் ஞான களஞ்சியத்திலிருந்து. இல்லம் கொண்டு பொருள் ஈட்டி காத்து துணையாம் நல்லாளோடு இன்புற்று நாட்டுக்கு ஈகை புரிந்து பல்லுயிரும் இன்புற ஆம் பரந்த நினைவில் வாழும் நல்ல வாழ்வு இல்லறமாம் நானிலமும் ஏற்கும் நெறியாம் அப்படின்னு சொல்லி மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்காங்க. நல்ல குடும்பத்தோட நோக்கம் என்னன்னா நிகழ்காலத்தோட நிம்மதி, எதிர்காலத்தோட பாதுகாப்பு, இந்த தலைமுறையோட வாழ்க்கையோட வசதி, எதிர்கால தலைமுறைக்கான அன்பு, அரவணைப்பு, உத்தரவாதம் ஆகியவை வந்து நல்ல குடும்பத்துல கிடைக்கும். இது வந்து குடும்ப அமைதிக்கு ரொம்ப முக்கியமானதாகும். குடும்ப அமைதியை வச்சுதான் எல்லாமே இருக்கு. அதனால நம்ம குடும்ப அமைதியை பாதுகாத்து நாமும் வாழ்ந்து மற்றவர்கள் வாழ்க வளமுடன் அம்மா.